அறையப்பட்டார். என்னைக்காவது நீங்க இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த கேள்வி, இயேசு ஏன் சிலுவையிலே அறையப்பட்டார்? எதற்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? என்ன காரியம்? ஏன் இயேசு அடிக்கப்படணும்? ஏன் இயேசு அடிக்கப்படாமல் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்க முடியாதா? அல்லேலூயா. இயேசு மரணத்தை பார்க்காம அவர் நினைச்சா நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம். ஆமா தானே? எல்லாம் கவனிங்க. இல்ல, இயேசு சிலுவையில் அறையாம மரிக்காம சாகாமலே என்ன பண்ணிருக்கலாம்? நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம். கொடுக்க முடியாது. அவர் நினைச்சா நம்மளை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டியதற்கான காரணம் என்ன? ஏன் சிலுவையில் அறைந்தார்? தேவன் படைத்த முதல் மனிதன் என்ன பண்றான்? மனுஷன் ஆண் பெண்ணுமாக அவன் என்ன பண்ணாரு? ஆணும் பெண்ணுமாக மனுஷனை உண்டாக்கினார். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா வச்சாரு, ரொம்ப ஆண்டுகளை வச்சாரு, அவனுக்கு கிருபையை நடத்தினார். ரொம்ப சூப்பரான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்துல அவங்க ஆணும் பெண்ணுமாக ஆசீர்வதித்து வச்சுட்டு தான் போயிட்டாரு இல்லையா? இப்ப சிலுவையில் அறையப்படுகிற சிச்சுவேஷன் இல்லவே இல்லை. பிதா ஒருவர் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். குமாரனுக்கு என்ன இல்லை? சிலுவையில் அறையப்பட வேண்டுங்கிற எண்ணமே இல்ல. அதுக்கு பிறகுதான் பிதாவின் யோசனையும் பிதாவின் திட்டமும் ஒரு குமாரனை அனுப்பணும் இருக்கு. இப்ப நல்லதான் இருந்தாரு. சிலுவையில் அறைய வச்சதுக்கு காரணம் என்ன? சிலுவையில் ஏன் அறைஞ்சாங்க? ஏன் சிலுவையில் அவர் மரித்தார்? அதுதான் நீங்க தியானம் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அப்ப அவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முக்கிய காரணம் பூமி சபிக்கப்பட்டது. சொல்லுங்க, பூமி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்ண? பூமியை உண்டாக்கினார். ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினார், அதை ஆசீர்வதித்தார், அதை பழுகி பிறகு என்ன பண்ணார்? அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ரொம்ப அழகா இருந்த ஒரு பூமி, ஆசீர்வாதமா இருந்த ஒரு பூமி, மகிமையா இருந்த ஒரு பூமியை கர்த்தர் என்ன பண்ணாரு? சபிச்சார். அதுதான் நீங்க வாசிச்சீங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிச்சீங்க. ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை சபிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை புதிய ஏற்பாட்டில் தான் எடுத்து பேசணும். புதிய ஏற்பாட்டுல அதாவது ஒரு மரணம் இருந்த அதிகாரத்தை எடுத்து பேசி ஆகணும். ஆனா முதல் அதிகாரத்துல முதல் அதிகாரங்கள்ல 3ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து மனுஷனால இந்த பூமி என்ன பண்ணுச்சு? சபிக்கப்பட்டுச்சு. அப்ப என்னன்னா, பூமியை ஆண்டவர் ஆசையா உண்டாக்குனாரு, சபிக்கப்பட்டான். முதல் காரியம் இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு பூமி சபிக்கப்பட்டுச்சு. இந்த உலக காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சபிக்கப்பட்டதுக்கு என்ன செய்யணும்? என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை விட்டாங்க. ஒரு கடா எடுத்து வாங்குவாங்க. ஒரு என்ன பண்ணுவாங்க? ஒரு கடா என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்காக விடுவாங்க. இந்த கோயிலுக்காக அந்த கடாயை எடுத்து போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க செய்த பாவங்களுக்காக என்னுடைய கழுத்த ரத்தம் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? பூமியில தெளிப்பாங்க. எங்க தெளிப்பாங்க? அந்த ரத்தம் என்ன பண்ணுவாங்க? பூமியில சிந்தப்படணும். சிந்தப்பட்டாதான் அந்த பாவ நிவர்த்தியான பலி நிறைவேறும் என்கிறது ஒரு ஐதீகம். அது இந்துக்கள் நிறைய என்ன பண்றாங்க? செய்யறாங்க. கோயில் கடா வெட்டுறாங்கல்ல. இந்த கோயில் கடா எதுக்கு வெட்டானா, ஒரு ஊருக்கு ஒரு கோயில் கடா விட்டுருவாங்க. 3 வருஷம் அந்த கோயில் கடா வளர்றதுக்கு 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல அந்த கடா என்ன பண்ண வளரும். வளர்ந்த பிறகு 3ஆவது வருஷம் கும்பாபிஷேகமே ஏதோ ஒன்று வச்சு அந்த உலகத்தை அந்த ஊர்ல இருக்கிற தீட்டு பாவங்களுக்காக ஒரு கடாவை என்ன பண்ணுவாங்க? வெட்டி அந்த பூமியில அந்த ரத்தத்தை சிந்த வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்த வச்சுட்டா அவங்களுடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, பூமி சபிக்கப்பட்டுடுச்சு. அந்த பூமி சபிக்கப்பட்டதுனால பூமி மாறா, பூமியில இருக்கிற கடவுள் என்ன பண்ண ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பூமியில ரத்தத்தை சிந்தி ஒரு பரிகாரத்தை செஞ்சாங்க. அல்லேலூயா. ஒரு கடா வெட்டினா போதுமா? பாவ நிவர்த்தி ஆயிடுமா? இதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னிய நாள் வரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு காலை அடிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்பட்டது தானே? கவனமா கேளுங்க. ரொம்ப ஸ்டோரியா இருக்கும், ரொம்ப முக்கியம். தூங்காதீங்க, தூங்குறதுக்காக வரவே இல்ல. இது ரொம்ப முக்கியம் அடங்கி இருக்கிறதுனால சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அன்று அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு தோல் உடையை செஞ்சு கொடுத்தார் இல்லையா? ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சதுக்கு என்ன கொடுத்தாரியா? ஒரு தோல் உடையை செஞ்சு கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தோல் உடையை செஞ்சு கொடுத்தார். அப்ப ஒரு தோல் உடையை கொடுக்கிறாருன்னா அங்க என்ன அடிக்கப்பட்டிருக்கணும்? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்துல அவங்க செஞ்ச பாவத்துக்காக ஒரு தோல் உடை கொடுக்கப்பட்டது. அந்த தோல் உடைக்காக அங்க என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இப்ப தோல் உடையை கொடுத்துட்டாங்க. மாம்சமும் ரத்தமும் எங்க? மாம்சமும்
ரத்தமும் எங்க போனது? அதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீரே. அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் எங்க இருக்கு? ஏதேன்ல இருக்கு. சரிங்களா? எங்க இருக்கு? தோலுடைய மனுஷன் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப உடன்படிக்கை பண்றாரு. இந்த மாம்சமும் ரத்தமும் எங்க இருக்கு? ஏதேனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்ப மாம்சமும் ரத்தமும் ஏதேனுக்குள்ள இருக்கிறபடினாலே அதுதான் தேவன் தந்த பெரிய உடன்படிக்கை. இந்த மாம்சத்தை ரத்தத்தை எங்க கொடுக்கிறாரு? அவரு யாருக்கு கொடுத்தாரு? சொல்லுங்க பாப்போம். நீங்க கொஞ்சம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு இல்ல? இந்த மாம்சமும் ரத்தமும் ஏதேன்ல இருக்குதாலையா அந்த ஏதேன்ல இருக்கிற மாம்சத்தை ரத்தத்தை எங்க கொடுக்கிறாரு? இன்னைக்கு சபைக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க மாசம் மாசம் வந்து உட்கார்ந்து திருவிழா இருக்கிறீங்களே, அது ஏதேன்ல சொல்லப்பட்ட மாம்சமும் ரத்தத்தையும் கொண்டுதான் உடன்படிக்கை செய்யறாரு. யாருக்கு இந்த உடன்படிக்கை யாருக்கு செய்யறாரு? உங்களுக்கும் என் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை. நான் வருவேன், வந்த வரைக்கும் இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்காது. நான் ரெண்டாவது வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாம்சத்தை புசிக்கணும், இந்த ரத்தத்தை பானம் பண்ணணும். இப்ப ரத்தம் எங்க இருக்கு? மாம்சம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. மாம்சமும் ரத்தமும். இயேசுவோட மாம்சம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. இயேசுவோட ரத்தம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது போல ஒரு உடன்படிக்கை அவர் பண்ணி வச்சிட்டார். ஆமாதானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பூமி என்ன பண்ணுது? சபிக்கப்பட்டது. பூமி சபிக்கப்பட்டது. அவருடைய மாம்சமும் ரத்தமும் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எனக்காக கிறிஸ்து ஆக்கிரமித்து பழைய மாம்சத்தை என்ன பண்ணுகிறார்? ஆட்டுக்குட்டி, முதல் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இரண்டாம் ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இரண்டாம் ஆட்டுக்குட்டி யாரு? இயேசுவான். முதல் ஆட்டுக்குட்டி ஏதேன் அடிக்கப்பட்டது. இரண்டாம் ஆட்டுக்குட்டி உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. முதல் ஆட்டுக்குட்டி யாரு? ஏதேன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இரண்டாவது ஆட்டுக்குட்டி யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமி பாவத்துக்காக மனுக்குலத்தின் பாவங்களுக்காக இயேசு மரணம் அடைந்தார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இவர் செஞ்ச பாவத்தினால அவர் கோபப்பட்டாரா? இயேசுநாதர் கோபப்பட்டாரா? கடவுள் கோபப்பட்டாரா? பைபிள் எங்கேயாவது கோபப்பட்டாருக்கா? இவங்க பாவம் பண்ணிட்டாங்கல்ல, இயேசுநாதர் கோபப்பட்டாரா? என்ன செஞ்சாரு? ஏதேன் வச்சுட்டாரா? ஏதேன் விட்டு வெளில வச்சுட்டாரா? எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம் தெரியாது. நான் ஏதேன்ல வச்சிருந்தாரு. ஏதேனுக்குள்ளதான் வச்சிருந்தாரு. ஏதேனுக்குள்ள வச்சு அவங்க ஒரு தோளுடைய பண்ணி ஆசைதான் வைக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு மனிதன் மேல கொள்ள ஆசை, பிரியம், அன்பு. அவன் என்ன பண்ண திக்கட்ட விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஏமா தூங்காதீங்கம்மா, தயவு செய்து தூங்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மாம்சமும் ரத்தமும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கேன். அதனால முன்னாடி வந்து உட்காரணும். சுசிலா அம்மா என்ன பண்ணுது? ஒரு கண்ணு சொல்லிட்டு சொக்குது. அல்லேலூயா. இப்ப என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் இதெல்லாம் பேசி கொடுத்து ஒரு யூடியூப்ல அந்த பிரசங்கத்தை பண்ணணும்னு நினைச்சா என்ன நினைப்பாங்க? பேசி பாருங்க, என்னடா இந்த அளவு தூங்குறதுலாம் பேசல. அவங்க நீட்டா சபையெல்லாம் வீட்லெஸ்ஸா உட்காந்துருக்கோம். அதனால யோசிச்சு யூடியூப்ல போடலாம் போடக்கூடாதான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா இது மாம்சம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டா, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கு காரணம் அன்னைக்கு அன்பு, இன்னைக்கு அன்பு. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அடிக்கப்பட்டதுக்கும் காரணம் அன்புதான். இன்னைக்கு ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்ததுக்கு காரணம் அன்புதான். இந்த அன்புதான் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. இந்த அன்புதான் கடவுளே உங்களுக்காக மனித அவதாரம் எடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க மேல வச்ச அன்புதான் மனித அவதாரமாய் கடவுள் இந்த பூமிக்கு வந்தார். அதான் மேல சொல்லுது. நீங்கள் அதே வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைய உண்டாக்கி அவர்கள் உடுத்தினார். அதான் மாம்சமும் தோலும், மாம்சத்தை ரத்தத்தையும் அங்க வச்சிருக்கிறாரு, தோலை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு ஏன் அவங்க நிறுவனமா இருக்கிறாங்க? நிறுவனம் என்றால் என்ன தெரியுமா? அவமானம், அசிங்கம். ட்ரெஸ்ஸே இல்லாம ரோட்டு நடந்தா அது நல்லா இருக்குமா? கேவலம். அல்லேலூயா. அவர்கள் கேவலப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சுகமாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய், கிருபையாய் வாழ்வதற்கு இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு பேர் இயேசு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம மேல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பாருங்களா, நீங்க ரோமருக்கு எழுதின புத்தகம்
ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ரோமருக்கு எழுதியிருக்கும். சீக்கிரம் வாசிக்க போகும். நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படியா. நான் யோசிச்சு பாருங்க, தண்டிக்கிற ஆண்டவர்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? நாம இப்படி இருப்போமா? இயேசுநாதர் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னா இப்படி இருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உலகத்தான் கடவுளுக்கு பயப்படுறாங்க தானே? பயப்படுறானா இல்லையா? என்னதான் பயம் இருக்கு அவனுக்குள்ள. ஆனா இயேசுநாதருக்கு வரவனுக்கு பயம் இருக்கா? ஏன்னா மன்னிப்பார், பார்த்து பாரு. ஏன்னா 100% கிறிஸ்டியன்ல நிறைய பிரச்சனை இருக்கா. 100% 70% கிறிஸ்தவ மக்களுக்குள்ளதான் பிரச்சனையா இருக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறது கிறிஸ்தவம் தான். ஆழ்ந்த கட்சிக்கு வரும்போது உள்ள மாறுது. கடவுள் உள்ளத்தை மாற்றுவதற்கு தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஐயா, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம ஆள் வாழ்வதற்காக அல்ல, ஆடை வாழ்வதற்காக அல்ல, நம்ம எதற்காக கிறிஸ்தவனாய் மாறணும்? உள்ளத்தை மாற்றுவதற்கு. ஆனா 100% 70% கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வருது. டைவர்ஸ் கிறிஸ்தவத்துக்குள்ள தான் இருக்கான், பிரச்சனை கிறிஸ்தவத்துக்குள்ள தான் இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? யெகோவாவின் தேவனை வழிபடுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிறார்கள். ஒரிஜினாலிட்டி, அதாவது கிறிஸ்துவத்தை நம்புகிறார்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள், போராட்டங்கள். அப்ப நாம் எல்லாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக இந்த பூமியிலே கர்த்தர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் பூமியில ரத்தம் சிந்தினார்? மண்ணான உடம்பு மக்கி போகு எலும்பு நாரி போகு இந்த நரம்பு. மண்ணான உடம்பு மக்கி போகு எலும்பு நாரி போகு இந்த நரம்பு. மனுஷாய அன்பு நம்ம இயேசு ராஜாவை நம்பு. மனுஷாய நம்பு, இயேசு ராஜாவை நம்பு. உன்னு உடலை நீ கெடுக்கிற, இத கண்டதில் ஆசைப்படுகிற. உன்னு உடலை நீ கெடுக்கிற, இத கண்டதில் ஆசைப்படுகிற. சண்டை போட முன்னாடி நிற்கிற, இத மண்டையத்தான் கிழிச்சிட்டு அலைகிற. சண்டை போட முன்னாடி நிற்கிற, இத மண்டையத்தான் கிழிச்சிட்டு அலைகிற. போட்டு சூட்டு நாட்டும் போட்டு ஒன்ன மாற்ற முடியுமா? போட்டு சூட்டு நாட்டும் போட்டு ஒன்ன மாற்ற முடியுமா? அதை தெரிஞ்சுக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க, இயேசுவனியும் அறிஞ்சிக்க. அதை தெரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்க, இயேசுவனியும் அறிஞ்சிக்க. மண்ணான உடம்பு மக்கி போகும் எலும்பு நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு மக்கி போகும் எலும்பு நாரி போகும் இந்த நரம்பு. மனுஷாய நம்பு, இந்த இயேசு ராஜாவை நம்பு. மனுஷாய நம்பு, இந்த இயேசு ராஜாவை நம்பு. மண்ணான உடம்பு மக்கி போகும் எலும்பு நாரி போகும் இந்த நரம்பு. அல்லேலூயா. நீ செத்தா எங்க போவ? மண்ணுக்கு போவ. நீ எங்க எடுக்கப்பட்டா? மண்ணில இருந்து எடுக்கப்பட்டா. இப்ப நீ யாரு? இப்ப ரத்தம் எங்க சிந்துரும்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரையா? எனக்கு நினைச்சீங்களா? மண்ணு. நீங்களும் நான் யாரு? மண்ணு. இரும்பு கூட பல அடி அடிச்சா ஒன்றும் ஆகாது. நம்ம ஒரு அடிச்சா பல்லுக்கெல்லாம் முட்டு போடும். ஒரு கட்டை அடிக்கலாம் ஆகாது, ஒரே அடியில பண்ணலாம். இரும்பு நீ அடிச்சு இரும்பு கொடுக்குற வேலை கூட நமக்கு இல்லை. மலர் மாதிரி நாம ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம இருக்கும். ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் படுத்துருவோம். அந்த அளவுக்கு உங்களை வச்சிருக்காரு கடவுள். என்னைக்கு உயிர் போனே தெரியுமா உங்களுக்கு? உயிர் பயத்தை கடவுள் கொடுத்தாருன்னா நீங்க ஒத்தோம், நீ பயந்து அதில் உயிர் பயம் உங்களுக்கு இல்ல. சுனாமி வரும், நிலநடுக்கம் வரும், ஏதாவது உயிர் பயம் கொடுத்தா மக்கள் என்ன பண்ணுவீங்க? என்னைக்கு சாவனே தெரியாது. அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்றாரு? படிச்சாரு. கடவுள் என்ன படிச்சாருன்னா என்னைக்கு செத்து போனே தெரியாது உனக்கு. சாவு இன்னைக்கு வரும், என்னைக்கு இடம் சாவலாம். சாவு அப்படியே கடவுள் வச்சிட்டாரு. அந்த இடத்துல வச்சிட்டாரு கர்த்தர் உயிரை. புல்லு தடிக்கு கிடந்து சாவலாம். அல்லேலூயா. மரணம் என்பது நிச்சயம், எப்ப வேணா நடக்கலாம். அல்லேலூயா. ஆனா நீங்க மண்ணுக்கு தான் போறீங்க. மண்ணுல தான் உங்களை எடுத்தாரு. அப்ப பூமி சபிக்கப்பட்டது. அவன் பாவம் எங்க செஞ்சானா? பூமியில செஞ்சான்.
பூமியில இருந்து அவனை எடுத்து கட்ட செஞ்சாரு. அவன் பூமி சபிக்கப்பட்டுடுச்சு. ஆனா ஆண்டவர் அவன் கல்யாணம் ஒரு அன்பதான் வச்சிருந்தாரு, காவலத்தான் வச்சிருந்தாரு, கிருபைதான் வச்சிருந்தாரு. அப்ப ஏன் ஆண்டவருக்கு இன்னும் பல கோபம் வந்துச்சு? ஆதாம் செஞ்ச பாவத்தினால கர்த்தர் சிலுவை சுமக்கிறார். அதுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன் இருக்கு பாருங்க. ஆதாம் பிறகு காயின் என்ன பண்றான்? துணிகரமாய் பாவம் செஞ்சான். துணிகரமாய் பாவம் செஞ்சான். அதாவது பாவத்திலே துணிகரமான பாவம். நிறைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் தெரியுங்களா? நிறைய விஷயத்துல நிறைய பிரச்சனைகள், போராட்டம், அதெல்லாம் அப்புறம் தான் பேசுறேன். அல்லேலூயா. துணிகரமா. அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அடுத்த பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா காயின் காரியங்களால கர்த்தர் கோபம் கொண்டார். 2வது ஆதியாகமம் 6:5 வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம், இங்கதான் ரொம்ப முக்கியமான வசனத்தை கண்டுபிடிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள். இப்ப பூமி தான் சபிக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள் போன வரைக்கும் என்ன நடக்குது? இருதயத்தினுடைய எண்ணங்கள் தோற்றமெல்லாம். இருதயத்துக்கு ஒரு தோற்றம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த முகத்துக்கு ஒரு தோற்றம் இருக்கு, இருதயத்துக்கு ஒரு தோற்றம் இருக்கு. பைபிள் சொல்லுது அவன் தோற்றம் இல்லை, இருதயத்தின் தோற்றம் எல்லாம், நினைவுகளின் தோற்றம் எல்லாம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே. நித்தம் அதாவது என்னன்னா ஒரு நிமிஷம் இல்லையா, ஓய்வு நித்தம்னா ஒரு எண்டு, நித்தமும் பொல்லாததா இருந்துச்சா மனுஷனுடைய இருதயம் எப்படிச்சா? ஒரு பொல்லாப்பு இல்லையா? அல்லேலூயா. ஐயா கவனிங்க, அம்மா கவனிங்க. மனுஷனோட நினைவு ஒரு நாள் மட்டும் தப்பு செய்யலாம், ஒரு நாள் மட்டும் கெட்டதை நினைக்கல, ஒரு நாள் மட்டும் தீங்கு நினைக்கல, ஒரு நாள் மட்டும் பெருமையா இல்ல, ஒரு நாள் மட்டும் அந்த தப்புகள் இல்ல. அவன் நினைவு சிந்தனை எல்லாமே நித்தமும் பொல்லாததாய் மாற ஆரம்பிச்சது. கடவுள் எப்ப உங்களை விட்டு போவார் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான். இந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான். ஒரு சின்ன கேன்சர் கட்டி தான், அந்த சின்ன கேன்சர் கட்டியை நீங்க அப்பயே அறுவை சிகிச்சை பண்ணி நீங்க அதை எடுத்துடணும். அதை நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த கேன்சர் ஆனது என்ன பண்ணும்? வளரக்கூடிய வியாதி அது. அந்த கேன்சர் வளர 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 கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்ட நீங்க கேன்சர் அதிகமாக சாப்பாடு எடுக்காது, சரத்தை போட்டு முறுக்கும், கடைசியில மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பாவமும் அப்படிதான். சின்னதா வளரும், சின்னதான யோசனை, சின்னதான காரியம், சின்னதா இருக்காது. ஒரு நாள் என்ன பண்ண பெருசா ஆகி மனுஷனுக்கு நீ சாதகமா இருந்தா கடவுளுக்கும் தேவனுக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணும். நிறைய பேருக்கு நீங்க யாருக்கு ஒரு பிரிவினை இருக்கு? கடவுளுக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கு ஒரு பிரிவினை உண்டு. நீங்க மனுஷனுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்க கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அத பாருங்க. அங்க என்ன, அவன் நிமித்தம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் முதல்ல அவர் பூமி அழிச்சார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல அவர் பூமியை ஏன் சங்காரம் பண்ணார், பூமி அழிச்சார்னா அவர் செய்த கொடூரமான செயல்கள். அல்லேலூயா. நீங்க வேணா அந்த உலகத்துல வேணா சிந்திச்சு பாருங்க, இது ஏன் இவன் இப்படி பைத்தியம் ஆலைக்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? அதுக்கு காரணம் இல்ல, பாவம் தான். கடவுளுக்கு விரோதம் பாவம்னா ஏதோ தப்பு நினைக்கிறேன். கடவுளுக்கு விரோதமா நீங்க செய்யற ஒண்ணும் ஒரு பெருமையா பேசுறதே பாவம் தான். அல்லேலூயா. ஒரு பெருமையா பேசலாம் பாத்தீங்களா, அதே பாவம். பொய் சொல்றதே பாவம் தான் நினைக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? மொத்தவங்களை பொறாமை பண்றதே பாவம் தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க உள்ள ஒருத்தவங்க நல்லா பேசுறீங்க உள்ள ஏதாவது வேற வச்சுக்கிட்டு நீங்க பேசுறதே பாவம். இதெல்லாம் பாவம். நீங்க செய்யற பெரிய பெரிய பாவத்தை விடுங்க, சின்ன சின்ன பாவத்துக்கே நீங்க என்ன பண்ணல, கடவுள் கணக்கு சொல்லி ஆகணும். அந்த பாவத்திற்காக கடவுள் முதல்ல என்ன பண்ணாரு? உலகத்தை அழிச்சாரு. அதனால வந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாருங்க, வாசிச்சு பாருங்க. பூமி சபிக்கப்பட்டது, மனிதனும் சபிக்கப்பட்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குறது பாவம் என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. நான் சொல்றதுன்னா பாவம் நீங்க கேட்க கூடாது, நான் நல்லவா இருக்கணும். வேற சின்ன சின்ன பாவங்கள் என்ன பண்ணுது? நீ சபை போடாத காரணமே அந்த பாவம் தான். உன்னை உள்ள விட மாட்டது. கடவுள் ஆராதிக்க முடியல, நல்லா ஜெபிக்க முடியல உன்னால, அந்நிய பாஷை பேச முடியல உங்களால,
நீங்க கடவுளோடு நெருங்க முடியாததுக்கான காரியம் என்னன்னு கேட்டீங்களா நீங்க? ஏன் அந்த ஆண்டோட ஐக்கியம் வர மாட்டேது? ஏன் சபை மக்களோட எனக்கு ஐக்கியம் இல்லை? அல்லேலூயா. ஏன் ஊழியக்காரன் எனக்கு ஐக்கியம் இல்லை? ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுது, நடுவுல பிரிவினை உண்டு வைக்க வச்சிருக்கு. பாருங்க, வாசிங்க, நீங்க வாசிங்க. ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி இருக்கு. பாருங்க, வாசிங்க. 59:1 வாசிங்க பார்ப்போம். 1 21. இதோ ஒருவனை காப்பாற்ற கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். கடவுள் அவங்ககிட்ட வரலன்னு சொன்னாரு. ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒரு கரம் குறுகி போகல, கேட்க கூடாதபடிக்கு ஒரு செய்தி அடைக்கப்படவில்லை. ஏன் என் ஜெபம் கேட்க மாட்டது? ஏன் எனக்கு கர்த்தர் கிருபை செய்ய மாட்டாரு? ஏன் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாருன்னா, அவர் சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமத்தினாலே உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப எங்க இருக்கீங்க நீங்க தேவன்கிட்ட? தேவன் அங்க இருக்கிறாரு, தூரத்துல நடுவுல என்ன பண்ணுது, ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை தாண்டி அங்க போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரிவினை. கீழே வாசி பாருங்க. ஏனென்றால் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு. உங்க ஜெபத்தை ஏன் கேட்கல அப்படின்னா, உங்க பாவங்களை அவர் செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு அவர் முகத்தை உங்களால பார்க்க முடியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் உங்க கைகள் உங்க கைகள் ரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, 21 வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. தயவு செய்து பைபிள் வச்சிருக்கிறாங்க. பைபிள் படிக்காம இருக்காதீங்க. சபையில பைபிள் படிங்க. பைபிள் நல்லா தரவா படிங்க. இது 59ஆம் அதிகாரத்துல 21 வசனம் இருக்கு. வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்லி ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஏன் தெளிவா சொல்லணும். நீங்க வீட்டுல போய் அமைதியா வாசிங்க. ஒரு பிளவு என்ன பண்ணிச்சு? ஆனா நம்ம கடவுள் பிள்ளைகள் தான். ஆனா கடவுள் என்ன பண்ண முடியாது, கிட்ட போய் பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க இருந்து பார்க்கணும்? கடவுளை இப்ப என்ன பண்றீங்க? அன்னைக்கு 12 வருஷம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ இயேசுவை தொட்டாங்க தானே? ஆனா இப்ப தொட முடியாது. கர்த்தரை பார்த்தா எரிஞ்சிரும். ஃபுல் ஃபீட்டுக்குள்ள போக முடியாது. ஃபுல் ஃபீட்டுக்குள்ள இப்ப நான் 2% பண்றது இதான் ஒரு ஃபுல் ஃபீட். இதான் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம். மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் மட்டும் தான் என்ன பண்ணணும்? மகா பரிசுத்தத்துக்குள்ள போகணும். அவன் உள்ள போகும் பொழுது அவன் என்ன சொல்லணும், போயிட்டு திரும்பி வருவானான்றது நிச்சயம் இருக்காது. ஏன் அப்படின்னா, அவன் ஏதாவது பாவம் செய்ததால கடவுளுக்கு விரோதமா இருந்தாலும் அங்கேயும் உள்ளே மறைச்சு போயிடுவான். அவங்க கை கட்டி விட்டுருவாங்க. அந்த கை வழியா தான் என்ன பண்ணாங்க, சடலத்தை வெளியெடுக்கணும். பழைய பாட்டில் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய முடியாது, அவனுக்கும் தேவனுக்கும் இப்ப வந்துருங்க நீங்க இந்த இடத்துக்கு. இப்ப யாருக்காலும் பாட்டு பாடலாம், இப்ப யாருக்காலும் ஊழியம் செய்யலாம். ஆனா அப்ப அப்படிலாம் இல்லை, இன்னால்தான் ஊழியம் செய்யணும், இவங்கதான் உள்ள போக முடியும். அதுக்கான வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, தேர்வு செய்வாங்க. அந்த காலங்கள் ஊழியம் செய்யறதுக்கு, சபைக்குள்ள வர்றதுக்கு கர்த்தர் நின்று கொண்டு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பாவமானது கடவுளுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரிவினையை உண்டாக்கி வச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் மனிதன் ஒன்று சேரவே முடியாது. ஏன்னா பாவம் நடுவில் என்ன பண்ணுது, ஒரு பிளவு இருக்கு. நடுவில் ஒரு பிளவு இருந்துச்சு. அப்ப இந்த பிளவுனால மனிதனுடைய ஆண்டவர்னா ஆசையா படைச்ச உங்களை, ஆசீர்வதிக்கணும் கூப்பிட்ட உங்களை, மகிமையா வாழ நினைச்ச உங்களை எது தடைப்படுத்தி வச்சிருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்களும் யோசிச்சு பாருங்க. கடவுளோட நெருங்க முடியல இல்ல, பாட்டு உம்மோடு நான் இருந்தா உம்மை போல